அனைவருக்கும் வணக்கம். சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் 52 வயதான சுப்பிரமணியன். இவரது மனைவிதான் 42 வயதான நாகலட்சுமி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். குழந்தை குடும்பம் என்று ஆன போதும் சுப்பிரமணியன் பொறுப்பற்ற குடும்ப தலைவனாகவே இருந்துள்ளார். வேலை எதுவும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு மனைவியிடம் தகராறு செய்து வந்திருக்கிறார். அடிக்கடி மனைவியிடம் செலவிற்கு பணம் கேட்டும் குடைச்சல் கொடுத்து வந்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி மோதல்களும் வெடித்துள்ளது. இது தொடர்கதையானதால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் மனைவியிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சுப்பிரமணியன் வெளியேறியுள்ளார். பின்னர் மதுரையில் உள்ள தன்னுடைய சகோதரின் வீட்டில் அவர் தஞ்சமடைந்துள்ளார். மறுபுறம் நாகலட்சுமி தனது சொந்த காலில் முன்னேற வேண்டும் என்ற வேட்கையில் வெறித்தனமாக உழைத்துள்ளார். அதற்காக நங்கநல்லூர் பகுதியில் பெண்களுக்கான பிரத்யேக புடவைகள் விற்பனை கடை ஒன்றையும் அவர் ஆரம்பித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் உட்பட சமூக வலைத்தளங்கள் மூலம் தனது கடையை அவரே பிரபலப்படுத்தியும் உள்ளார். அத்துடன் தானே ஒரு விளம்பர மாடலாக உருவெடுத்து பெண்கள் மத்தியில் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். புடவை பிசினஸுக்காக நாகலட்சுமியே யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் அவரே வீடியோவும் வெளியிட்டு வந்தாராம். அவரே புடவைகளை கட்டி காட்டும் வீடியோக்கள், அதாவது முகம் சுளிக்க வைக்கும் வகையிலே இல்லாமலும் ஆபாசமாக இல்லாமலும் அந்த வீடியோக்களை அவர் பதிவிட்டு வந்தாராம். தன்னம்பிக்கை, தொழில் வளர்ச்சிக்கு இடையே தனது 2 மகன்களையும் நன்றாக படிக்கவும் வைத்துள்ளார். இதில் தன்னுடைய 21 வயதான மூத்த மகன் ஹரிஷ் பரத்வாஜ் ரஷ்யாவில் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். 18 வயதான 2வது மகனான சைலாஷ் சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதனிடையே நாகலட்சுமியின் இந்த தொழில் வளர்ச்சியை இன்ஸ்டாகிராம் மூலமாக அவரது கணவரான சுப்பிரமணியன் பார்த்துள்ளார். அதில் வரும் வீடியோக்களையும் அவரின் அசுர வளர்ச்சியையும் கண்டு மிரண்டு போயுள்ளார். இதையடுத்து தனது மனைவி மற்றும் மகன்களுடன் சேர்ந்து வாழ முடிவும் செய்திருக்கிறார். இதற்காக திடீரென மனைவிக்கு ஃபோன் செய்து இருவரும் சேர்ந்து வாழலாம் எனவும் கூறியிருக்கிறார். முதலில் அதற்கு நாகலட்சுமி மறுப்பு தெரிவித்தும் உள்ளார். இருந்தபோதும் தொடர்ந்து பலமுறை ஃபோன் செய்து தனது தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறி கெஞ்சி கூத்தாடியுள்ளார். இனிமேல் ஒழுங்காகவும் உன்னுடனே சேர்ந்து வாழ்வேன் எனவும் உறுதியளித்துள்ளார். இதனால் மனமிறங்கி போன மனைவி அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். மனைவி பச்சை கொடி காட்டியதுமே கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் மதுரையிலிருந்து கிளம்பி சுப்பிரமணியன் சென்னைக்கே வந்திருக்கிறார். திங்கட்கிழமையன்று கல்லூரி சென்றிருந்த 2வது மகனான சைலாஷுக்கு செல்போனில் மெசேஜ் ஒன்றை சுப்பிரமணியன் அனுப்பியுள்ளார். அதில் நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம் என்றும் உனக்கு சாப்பாடு வைத்திருக்கிறேன் எனவும் சாப்பிடு என்றும் அவர் அனுப்பியிருக்கிறார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த சைலாஷ் பதறி அடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்துள்ளார். வீட்டில் உள்ள ஒரு அறையில் தலை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் பட்டு நாகலட்சுமி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். அதை கண்டு மகனான சைலாஷ் அதிர்ச்சியில் உறைந்தும் போயுள்ளார். மற்றொரு அறையில் சுப்பிரமணியன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாகவும் கிடந்துள்ளார். இது குறித்த தகவல் அறிந்த ஆதம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் சம்பவத்தன்று பிற்பகலில் தம்பதிகளுக்கிடையே மீண்டும் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதாவது நாகலட்சுமி வெளியிடக்கூடிய வீடியோவை பார்த்து யாராவது அவருக்கு ஃபோன் செய்தாலோ அல்லது புடவை குறித்து யாரேனும் ஃபோன் செய்தாலோ சுப்பிரமணியனுக்கு தன் மனைவியின் மீது சந்தேகம் எழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சம்பவத்தன்று இருவருக்குள்ளும் மீண்டும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கோபமாக வீட்டை விட்டு சுப்பிரமணியன் வெளியேறியிருக்கிறார். சிறிது நேரத்திலேயே அரிவாளை வாங்கி கொண்டு திரும்பியவர் மனைவியான நாகலட்சுமியை தாக்கி சரமாரியாக வெட்டி கொலையும் செய்திருக்கிறார். தொடர்ந்து மகனுக்கு மெசேஜை அனுப்பிவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் நாகலட்சுமி கொலைக்கும் சுப்பிரமணியனின் தற்கொலைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதம்தான் காரணமா அல்லது வேறேதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடர்ந்து தீவிரப்படுத்தியும் உள்ளனர். கணவன் பிரிந்து சென்ற போதும் தனியாளாக போராடிய பெண் தனது 2 மகன்களையுமே மருத்துவம் படிக்க வைத்து தொழிலிலும் சாதித்துள்ளார். இந்த நிலையில் பிரிந்து சென்ற கணவன் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பித்த 10 நாட்களிலேயே மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.